அங்கேயும் இருக்கு போர்டு. வருண் விகார், அதாவது ஹார்ஸ்லி ஹில்ஸ் நுழைஞ்ச உடனே இருக்கு வருண் விகார். கீழேயே இங்க இருந்து அப்படியே மேல போயிட்டு நம்ம வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். ஸோ இங்க நாங்க ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடம் தாங்க வருண் விகாரோட பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்றது நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி இது ஒரு மலைக்கு கீழே ரொம்ப ஒரு பிரைவேட்டான நல்ல ஒரு இடம். நிறைய குட் ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனாலதான் வந்துட்டு நாங்க இதை சூஸ் பண்ணோம். இந்த பிவிஆர்ஆர் கூட நம்ம ஃபோன் பண்ணோம்ல, இன்னும் ரெனோவேஷன்ல இருக்குன்னு சொன்னாங்களே. வருண் விகார் இந்த சைடு, this way இருக்கு பாருங்க. ஓகே, this is வருண் விகார். ஸோ ஃபைனலாக இதுதான் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்த ஹோம் ஸ்டே. ஸோ ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே அவுட்லுக்காக இருக்கட்டும், நல்லா தான் இருந்தது. அந்த பில்டிங் வந்து இது இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் நியூவாக கட்டின பில்டிங் தான் நினைக்கிறேன். ரிவ்யூஸ் பார்த்தப்போ இது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தனால தான் நாங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணி இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இதான் அதோடய ஃப்ரண்ட் வியூ. கார் பார்க்கிங் இருக்குது. மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. 3 ஃப்ளோர்லேயுமே 3 ஹோம் ஸ்டே இருக்குது, காட்டேஜஸ் மாதிரி இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லா காட்டேஜுக்கும் ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியா இருக்குது. ஹாய், ஸோ நாங்கள் வந்து வருண் விஹார் வந்துட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ரூம் டூர் காமிக்கிறேன். இதோட அவுட்டோர் எப்படி இருக்குன்றத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூம் டூர். ஸோ இதான் வந்து எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குற காட்டேஜ் ஏரியா, ஹோம் ஸ்டே. ஸோ இப்படி ஒரு ஹால், அப்புறம் இங்கே வந்து கிச்சன் இருக்கு, ஒரு டைனிங் இருக்கு. ஸோ இங்கே ஒரு கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. டிவி வந்து ஹாலில் தான் இருக்குது, பெட்ரூமில் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இது வந்து சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம். ஒரு பெரிய ஃபேமிலியாக வந்தால் நீங்கள் 2 ரூமே எடுத்துக்கலாம். எங்களுக்கு இந்த ஒரு ரூம் போதும் அப்படின்றதுனால இந்த ஒரு ரூம் எடுத்திருக்கோம். இஷ்வா கோகோ கூட விளாண்டுருக்கான். ஸோ யஷ்வந்த் விளையாடு. என்னோட வீடை சுற்றி பாருங்க. பாத்ரூம் தான் சுற்றி பார்க்கணும். இதுல என்னன்னா, வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா சுவிட்ச்லயுமே சூப்பரா நம்மளுக்கு பாக்குறதுக்கு வச்சிருக்காங்க. லைக் 2-வே சுவிட்ச் லைட்டு, 2-வே சுவிட்ச் லைட்டு, ஃபேன், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. லைக் நல்லா இருக்கு, கிரியேட்டிவா இருக்குல்ல. இப்படியே ஒரு ஹோட்டல் போறப்போ வீடு கட்டும் போது இந்த பிளான் அந்த பிளான் சொல்ல வேண்டியது. ஆமா, அதே மாதிரி இந்த உடன் கபோர்டும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பின்னாடி ஒரு சூப்பர் வியூ இருக்கு. வியூ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கபோர்டு காமிங்க. கபோர்டா நல்லா இருக்கு. 1 2 3 4 ஷெல்ஃப், லைக் ஹேங்கர் இதோட சேர்த்து. அதுக்கப்புறம் இதுவும் பாருங்க, இந்த மாதிரி எல்லாரும் எழுதி வைக்கணும், சுவிட்ச் ஆஃப் த கெய்சர். நல்லா இருக்கு. ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, லைட்டு, கெய்சரோடது. சத்தமா சொல்லுங்க. நல்லா இருக்கு. தனியா ஒரு கண்ணாடி, ரெஸ்ட் ரூம் நீட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க ஃபுல்லா ஈசல் அந்த பூச்சி ப்ராப்ளம், அதனால எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க, நெட் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வியூ பாயிண்ட். என்னாச்சு? இல்லடா, யாரும் இல்ல. காத்து காடும். சோ பின்னாடி மவுண்டன் வியூ. அந்த ரூம்டா மவுண்டன் வியூ. இது சின்ன ஒரு பால்கனி. காலைல ஒரு சேரை போட்டு இங்க கூட உட்காந்துக்கலாம். அந்த சைடும் பால்கனி இருக்கு. ஆமா, இங்க டவல்லாம் காய போடணும். நல்லா இருக்குங்க. ரூம் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. ஏசி ரூம், நான் ஏசியும் இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வந்தோம். இந்த பையன் டயர்டாகி ஹேர் கட் எல்லாம் வேற லெவல் ஆகிடும். ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் அவுட்டோர்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வெளியில் கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இங்கே பாரு சொல். இஷ்வா பர்த்டே, கொக்கோவும் சேர்ந்து ட்ரிப் வந்திருக்கு இஷ்வா பர்த்டேக்கு.
ரூமில் இப்போ வந்து நாங்கள் வெளியில் போகிறனால சின்ன ட்ராவல் இதில் மாற்றி கொண்டு போகிறோம் கோகோவை. ஸோ இது வந்து மினி ட்ராவல். ஸோ நம்ம பக்கத்தில் எங்கேயாவது கொண்டு போகிறோம், அது சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இதில் வச்சு கொண்டு போவோம். லாக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்க. இது வந்து அவுட்டோர் ஏரியா. ரூம் டூர் பார்த்தாச்சு. அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து இந்த ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லாவே வருதுங்க. ஏன்னா சென்னையிலலாம் நம்ம ஒரு பிளான்ட் வச்சா கூட அதில் பூவே பார்க்க முடியாது, வெறும் எப்போ பார்த்தாலும் இலை தான் வரும், இல்லைனா வாடி போயிடும். இங்கே ரோஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபேண்டா ரோஸ் பார்க்குறேன். ரொம்ப சின்ன வயசில் வந்து ஊரில் இருக்கும்போது, தேனியில் இருக்கும்போதெலாம் நான் இது வளர்த்துருக்கேன். இந்த ஃபேண்டா ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய ஃபேவரெட். நான் ரொம்ப நாள் கழித்து இதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளார் வெரைட்டிஸ் நிறையா இருந்தது. க்ரோட்டன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கார்டன் ஏரியா, நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். நீங்கள் ரூம் புக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறையா பண்ணலாம். நிறைய க்ரீனிஷ் ஏரியா இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ். ஒரே ஒரு 2-3 செடியில் வந்து அவ்வளோ எல்லோ ரோஸஸ் இருக்குது. இது எல்லோ ரோஸஸா இல்லை ஒரு மாதிரி சாண்டில் கலரானு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு அது எல்லோ ரோஸ் மாதிரி தான் இருந்தது. நல்ல நல்ல இதழ்கள் இருக்கிற மாதிரி இந்த அழகாக சூப்பராக பூத்துருக்கு இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ரோஸஸ் எல்லாமே. ஸோ இவங்க அந்த இதெல்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. கார்டன் ஏரியாவாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அவுட்டோர் இன்டோர் எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ்க்கு நாங்கள் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க எப்போவுமே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ளே ஏரியா இருக்குது. பசங்களாம் வந்தால் இங்கே உட்காந்து விளையாடலாம், அங்கே உட்காந்து நம்ம சாப்பிடலாம். ஃபுட் எல்லாமே நம்ம முன்னாடியே சொன்னோன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு ஆள் செஃப் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. ஸோ மங்கீஸும் அப்பப்போ நிறையா நாங்கள் மங்கீஸ் வரும்போது நாங்கள் இருந்தோம், பட் நாங்கள் வீடியோ எடுக்கல. ஒரு கும்பலாக வந்தது மங்கீஸ் எல்லாமே. பசங்க நம்ம ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பார்க்கிங் ஏரியா வித் அந்த ஒரு இது இருக்குது, ஸ்விங் ஒன்று கொடுத்துருக்காங்க, விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்குது. அந்த கிராஸ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எந்த அழுக்குமே இல்லைங்க. சூப்பராக ரொம்ப நீட்டாக நம்ம அதிலே உட்காந்து கூட விளாட்லாம், அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணது டபுள் ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees நாங்கள் பர் டே சார்ஜ் பண்ணோம். ஹாம்ஸ்டரும் நாங்கள் கூட்டு போயிருந்தோம் இல்லையா, கோகோவையும் நாங்கள் அங்கே வந்து கார்டன் ஏரியாவில் கொஞ்சம் நேரம். ஆனால் கீழே விட எங்களுக்கு பயமாக இருந்தது, ஏன்னா நிறைய குரங்கு சுற்றிட்டு இருந்தது எங்களுக்கு, அதனால ஒரு பயம் கொக்கோவை கீழே விடுறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெளியில் அவன் கொக்கோவுக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஏர், ஒரு நல்லா க்ரீனிஷாக இருந்தோன்னே கீழே இறங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது. ஸோ கொக்கோவையும் நாங்கள் ஒரு ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கார்டன் ஏரியாவில் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இது பேர் என்ன, இவ்வளோ நாள் ஆகுது, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஹார்ஸ்லி ஹில்ஸில் இது மேலே கிடையாது, கீழே இருக்கிற ஒரு காட்டேஜ் தான், ஹோம் ஸ்டே தான், வருண் விஹார். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நல்ல பிளேஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்தது, இங்கே பார்த்துக்கிட்டவரும் நல்லா பார்த்துக்கிட்டாது. உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.